ஊடக நண்பர்களுக்கும் மேலையில் அமைந்திருக்க அனைத்து வருங்கால ஆர்கே சினிமாவுடைய அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடிய அனைவருக்கும் வருக வருகன்னு சொல்லி இப்போது என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். எல்லாம் சைலண்டாக இருங்க. நான் சில இதெல்லாம் வந்து எழுதி எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா எப்போதுமே நான் எழுதி வரமாட்டேன், நானே வாயில் வந்து பேசிட்டு போயிடுவேன். இப்போ தெளிவாக ஏன் பேசுகிறேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். இந்த ஆர்கே சினிமா ஓடிடி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே டெலிவிஷன் தான் காரணம், டிவி சேனல்கள், இன்னொன்று நடிகர்கள். அது டிஆர் எல்லாம் பேசிட்டாரு. இந்த ஆர்கே சினிமா ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் வந்து 75 கவர் வாங்கினேன். எல்லா சேனலுக்கும் ரிஜிஸ்டர் தப்பால் அக்னாலஜ்மெண்ட்டோடு அமுச்சு விட்டேன். எங்கள் ஸ்டாஃபில் கொண்டு போய் விருகம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து அனுப்பிச்சோம். 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. ஒரு சேனலில் கூட எங்கள் சங்கத்துக்கு ஒரு பதில் வரல. இந்த ஆகா சேனல் மட்டும் ஒரு பையன் ஃபோன் பண்ணான், ஸ்ரீநிதின்னு. சார் நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டென்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் சார் நாங்கள் படத்தை வாங்குவோம், இல்லைன்னா மினிமம் ஆர்டிஸ்ட் இருந்தோம். சரி, நானும் ஒரு 10 படத்தை அனுப்பிச்சேன். இந்த வருஷம் உங்கள்கிட்ட இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட மைக்கில் பேச வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஃபோனும் இல்லை. எப்படி நான் உங்கள்கிட்ட இப்போ ஆர்கே சினிமா வரையும் இப்போ வரல. சரி, நான் அப்புறம் சில நண்பர்கள்லாம் கேட்டு பார்த்தேன். அப்புறம் ஃபோன்லையும் கேட்டேன். எல்லாருமே வந்து எப்படின்னா சிறுபட தயாரிப்பாளர் இப்போ நான் ஒண்டி தான், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே சிறுபட தயாரிப்பு சங்கம் ஒன்றுன்னா அது நம்ம சங்கம் தான். இது வரைக்கும் யாரும் ஆரம்பிக்கல. இது நீங்கள் எழுதி கூட பண்ணுங்கள், கூகுளில் தட்டி பாருங்கள். உலகத்திலே சிறு பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, சிறு தொழிலும்பாங்க. ஆனால் சிறுபட தயாரிப்பாளர் எல்லாரும் பேசுவாங்க வாய் வலிக்க. ஒருத்தவங்க கூட இந்த பிரசாதத்தில் பேசும்போது இதை நான் செய்கிறேன்னு ஒருத்த கூட சொன்னது கிடையாது. இது உண்மையாலன்னு உங்களுக்கு தெரியும். சரி பார்த்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இது இவ்வளோ பேர் எல்லோரும் கேட்குறா சொல்லிட்டு நம்மளே இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது யோசித்து நம்ம அருங்காந்தான் தான் கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் எப்படி சார் நானும் பண்ணேன் ஒன்றும் முடியல. இல்லை அருங்கால், நான் வேறு ஒரு ஸ்டைலில் வச்சுருக்கேன் அப்படின்னு. சொல்லுங்கள் சார்னார். ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே கோடாச்சேன்னு பார்த்தீங்களா, அந்த ஊரில் வந்து ட்ராமா போடுவாங்க. அதுக்கு பேர் சோகட்டான்னு சொல்லுவாங்க. சோகட்டான்னா நாடகம்லாம் நடத்துவாங்க. இப்போ நீங்களாம் வந்து இவங்க நாடகம் நடத்திட்டு நீங்கள் பார்த்துட்டு போகிறப்ப ஒரு பர்ஸு கொடுப்பாங்க. அப்படியே இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பெரிய பேப்பரில் கொட்டி அந்த ஒரு சீட்டு ஸ்லிப்பு நீங்கள் வாங்குகிற டிக்கெட் வந்து அப்போ வந்து 50 பைசா, ஒரு ரூபா, லாஸ்ட்டு வந்து 2 ரூபா. அப்போ வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு 101 ரூபான்னு ஆரம்பிப்பாங்க. இது நல்லா கேளுங்க, கவனமாக கேளுங்க. இதை நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் வேறு என்னுடைய சொந்த கதைக்காக சொல்லலை. இந்த ஆர்கே சினிமா வெற்றி அடையிறதுக்குரிய நோக்கத்தை சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வயசு எனக்கு ஒரு 10 வயசு இல்லை 11 வயசு தான் இருக்கும். ஏன்னா நான்லாம் வந்து ஒரு 2 வயசு 3 வயசுலேயே எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு போவேன் அப்படியே. ஏன்னா அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பெற்று விட்ருவாங்க. நான் ஓப்பனாக சொல்ல எல்லாம் அப்படியே ட்ராயர் இல்லாமையும் கிழிஞ்ச ட்ராயரோடையும் அப்புறம் செவுத்தில் சறுக்கை போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் தப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது சரி சொல்லிவிட்டு எங்கள் ஐயாட்ட, நாங்கள் ஐயா தான் கூப்பிடுவேன். அப்பா வந்து சைக்கிளே பண்ணிச்சிருந்தார். சைக்கிள் பஞ்சர் ஓட்டார். அப்போ அந்த கல்யாணம் செட்டு போடுவார். எப்படியோ ஒரு 50 காசு எடுத்துகிட்டு போய் அந்த நாளத்துள்ள, ஏன்னா டிக்கெட்டில் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அந்த 50 காசை கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினேன். அப்போ நான் மொட்டை அடிச்சிருந்தேன், ஏதோ கோயிலுக்கு போய் தொப்பி போட்டுனேன். அப்போ படம் எல்லாம் நாடகம்லாம் முடிஞ்சு 12 மணிக்கு கொடுக்குறது. இதேமாரி இப்போ நேராக பப்ளிக் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து சீட்டு கொடுக்கும்போது ஒரு 3 குழுக்க இருக்கும்போது முதல் சீட் எடுக்கும்போது எடுத்தால் நம்பர் 495 அன்பழகன் அப்படின்னாங்க. உடனே நான் போனேன். எனக்கு விழுந்துச்சு 101 ரூபா பரிசு. எப்படி எனக்கு விழுந்துச்சு. ஓடி வந்து மேலே வந்து நிப்பாட்டி தொப்பியை தூக்கிட்டு இவருக்கு விழுந்துருக்கு அப்படின்னாங்க. கொடுத்து அப்படின்னா அப்புறம் பார்த்தா இந்த நேரம் கூட. அதுக்கப்புறம் அங்கே நிறையா பேர் படிக்காமல் தெரியாதனால அந்த சீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு 5 பைசா, இப்போ 5 பைசா இல்லை 5 ரூபாயே செல்லில் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அந்த 5 பைசா வச்சு நான் எழுதி கொடுத்து வாங்கிட்டு ஓட்டுவோம். இப்படியே போகும்போது ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு மறுபடியும் ஒரு 501 ரூபா வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு அந்த ஷோ முடிகிற வரைக்கும் ஒரு 3 மாதம் நடத்துவாங்க. 3 மாதம் 500, 500, 1000, 5000 வச்சு கடைசியாக விவசாயிகளுக்குன்னு சொல்லி 10 மூட்டை நெல், ஒரு மாடு வண்டி அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சு போடுவாங்க. அப்போ தான் நான் இப்போ சினிமா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் போது இப்போ எனக்கு இந்த 3 மாதம் சரி ஏன் இது வரக்கூடாது அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. சரி, சினிமா தான் மக்கள் தேட்டருக்குள்ளே யாரும் வரதே இல்லை. என்ன காரணம் கேட்டால் அதையும் சொல்லணும். நம்ம ஆளுங்களும் சில தவறு பண்ணுறாங்க, அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ரஜினி எடுத்துட்டா கூட அவர் ஃபஸ்ட்டு நடித்தார். அதுக்கப்புறம் தான் ராகவேந்திராவா வள்ளியோ ஒரு படம் கதைவாசனம் வச்சு எடுத்தார். அதேமாரி கமலை எடுத்துட்டாலும் நடித்தார். இது நான் ஒரு எக்ஸாம் சொல்லாது என்னென்னா, நீங்கள் எப்படிலாம் இருக்கணுங்க சொல்ல வர, வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ தனுஷ் இருக்காப்புலையே, அவன் என்னோட தான் இருந்த பையன், நம்ம எல்லாம் தெரியும். அவன் வந்து எத்தனை படம் நடிச்சு இன்றைக்கி தான் டயட் பண்ணுறான். அதேமாரி சிவகார்த்திகேயன் எத்தனை படம் நடிச்சு டயட் பண்ணுறான். இப்படி ஒவ்வொரு ஆளாக சொல்லலாம், எல்லாரும் தெரியும். நீங்கள் லிஸ்ட் சிம்பு எடுத்துங்க. அவர் பேர் அப்போ
அவங்களாம் என்னென்னா எல்லாத்தையும் டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பணத்தெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்போ இன்னொருத்தன் மேலே படம் பண்ணுறான், இல்லைன்னா அவங்களே போட்டு பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறீங்க நீங்கள், சில பேர் டைரக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, ஹீரோவும் நானே. அப்போ வாயில் எனக்கு வரும், நம்ம திட்டக்கூடாது. அந்த நம்ம எல்லாமே நான் எப்படி படம் பார்ப்பான், நான் என்ன சூப்பர் ஸ்டாரா இல்லை கமலஹாசனா ரஜினி, நான் வந்து கேட்பேன். ஏன் அதை சொல்கிறேன்னா நீங்கள் உணரணும். என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டான்ஸ்னா டான்ஸில் வாங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஹீரோ வாங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன், நடிகரவா மூணையும் நானே பண்ணுறேன் சொல்லும்போது எனக்கு அவரை பார்த்தா 60லேருந்து 40-50 வயசு இருக்கும். என்ன அந்த ஹீரோ எனக்கு கோவம் வரும். மற்றப்பெல்லாம் திட்டமாட்டான் திட்டுவையோ ஹீரோங்கிற எப்படி யாரையா படம் பார்ப்பா, இல்லை தலைவரை நான் தான் தலைவரை, அதெல்லாம் எல்லாம் நான் ஜெயிச்சிருந்த தலைவர். ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு போய் அவருக்கு அவரே எல்லாம். ஆனால் ஏன் அப்புறம் படம் வெளியேனா எவனும் வாங்குறதில்ல. அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகலான்னு சொன்னால் தேட்டருக்காரங்க மேலே நம்ம தப்பு பேச முடியாது. நம்ம நான் சொன்னேன்ல 3 பேர் அவனே படம் தேட்டர் என்ன பண்ணுவான், எவனும் உள்ளே வர மாட்டேன். எத்தனை தான் ஒரே நிறைய மூஞ்ச பார்ப்பான். அப்புறம் அவங்க பிள்ளை சரின்னு சொல்லிட்டு சரி டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுமா ஒரு 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஓப்பனாக சொல்லிடுவார், நம்ம ஜென்னிஸ் சார் படம் ஒன்றும் இல்லை ரிலீஸ் பண்ண முடியாது, பேருக்கு ஒரு 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணலான்னு. இதில் நம்ம ஆளுங்க ஒரு கற்பனையில் இருக்காங்க, அது அடுத்த பாயிண்ட் ஒரு நிறைய எழுதி வச்சுட்டேன். அப்போ நிறைய 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா வேணும். ஏன்னா கவர்மெண்ட் மானியம் கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மானியத்தை நம்மளால முழுக்க இந்த செம்பிளாடு போய் மேய் முள்ள வயலில் விழுந்தா நம்மளால மானியம் வருதுன்னு போய் இது வரைக்கும் கலைஞர் செத்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக மானியம் கொடுக்கவே இல்லை. தமிழில் யாரும் டைட்டில் வச்சு கொடுக்கல, கலைஞரோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கிற முதல்வருக்கு வந்து சினிமாங்கிறது அவருக்கு பிடிக்காது, அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ டீனர் அன்பழகனே என்கிட்ட தனிப்பட்ட முறை சொல்ல இறந்துட்டார். முதல்வர் வந்து அப்போல்லாம் தளபதி வந்து மேக்சிமம் சினிமாவுக்கு வந்து ரொம்ப வரமாட்டார். நீங்கள் யாரை கேட்டுக்கலாம், இல்லைன்னா பேட்டியை நீங்கள் சிஎம் பேட்டியோட கேட்கலாம். ஏன்னா நல்லா கூட இருந்தார். திமுகவின் சூப்பர் ஸ்டார் தளபதி மு க ஸ்டாலின் சொன்னாலும் நான் தான் 96 என் மேலே முதல் நிற்கும் போது அப்படி தான் உள்ள வரும். அதனால் சில பேர் அப்படின்றாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா படத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும். படத்தை ஒழுங்காக எடுத்தால் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரை சொல்லி கேட்டால் சார் ஒரு 5 லட்ச ரூபா தான் ரிலீஸ் பண்ணலாம்னு. ஆனால் இவர் 5 லட்ச ரூபா கொடுத்து என்ன பண்ணுவார், கொடுத்துருவார். அவர் போஸ்ட்ரு பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட் ஓட்டுற பசை இருக்குல்ல அந்த காசு கூட வராது. கேட்டால் கணக்கு கொடுத்துருவா கரெக்டாக. இவன் சார் நான் 5 லட்சம் ஏமாத்தேன் சார், 10 லட்சம் நீ என்ன வேணும் சார், மானியம்லாம் தர மாட்டாங்க, நீ படம் ஒழுங்காக எடுத்து தருவான். அப்படியே மானியம் தரந்தால் மேலே இருக்காம பாருங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோ அவங்களுக்கே செட்டப் பண்ணி அவங்களெல்லாம் வாங்கிடுவாங்க. அதனால் நான் அதையும் ஒன்று சொல்லுவேன் சங்கத்தில், இந்த மானியம் எடுக்கிறேன்னு சொல்லி படம் எடுக்க வராது. அதை சொல்லி பாஸ்கரோட தெரியும், மானியம்னு சொல்லி யாரும் என் சங்கத்துக்கு படம் எடுக்க வராதிங்க. கதை நல்லா இருந்தால் படம் எடு, இல்லையா எடுக்காத. இப்போ நான் சொன்ன 3 இருந்தால் அப்படி சொல்லிவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் 5 வருஷமாக ஒரு 5000 பிடிச்சது வந்து ஒன்றும் இல்லாமல் வீட்டை திட்டு வாங்கிட்டு பொண்டாட்டி என்ன சொல்கிற கேட்டுக்கிட்டு கடைக்கு போயிட்டா கடைக்கு வா, வீட்டுக்கு போயிட்டா வீட்டு வா, அதுக்கு போய்ட்டு இது வா, உனக்கு இன்னுமே படம் எடுத்தால் விஷம் வச்சு கொண்டுடுவேன். அதையும் சொல்லிடுறாங்க. இது சத்தியம், அது உண்மை. நீங்கள் இப்போ யாராவது இல்லைன்னு சொல்லுங்கள், இங்கே இருக்க யாராவது ஒரு ஆளாவது நான் படம் எடுத்து எங்கள் வீட்டில் திட்டுவாங்க சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சா மானியமும் வராது, போட்ட காசும் வராது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கெல்லாம் என்ன வழி பண்ணணும் அப்படின்ட்டு சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ அரசியலை பற்றி சொல்லணும். எனக்கு வந்து 5 வயசு இருக்கும். எனக்கு வந்து எங்கள் ஐயா 5 வயசு இருக்கும்போது நான் எங்கள் அப்பா கையை பிடிச்சி இப்போ சொன்னேன்ல உங்களுக்கு சொல்லு. எங்கள் அப்பா வந்து இப்போ வந்து உங்களுக்குலாம் தெரியாது, உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒரு ஆள் இருந்து மண்ணை நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் அண்ணா காலத்தில். அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து கலைஞர். ஏன் இதெல்லாம் சொல்லலாம் கேட்டுங்க, நான் சொல்லலாம் உங்களுக்கு ரெக்கார்டு பாடம் முயற்சி வெற்றி. அது நீங்கள் சாதனை இதை பேசுகிற மாதிரி நினைக்கணும், எதுக்கு நான் பேசியிருந்தேன் பார்த்து யாருமே எந்த மீடியாவும் பார்த்துல வந்ததில்லை. அப்போ மண்ணை நாராயணசாமி, கோசிமணி, எல் கணேசன், தாளைமு கருணாநிதி ஒருத்தர் வந்தார். அப்போ வந்து எங்கள் ஊர் திருவாரூர் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி. அப்போ கலைஞர் வந்து சைதாபாட்டில் நிற்கிறாரு, தாளைமு கருணாநிதி திருவாரூரில் நிற்கிறார் ரிசர்வ் தொகுதியில். அப்போ என்ன சொல்கிறாங்க, கலைஞர் தான் அங்கே நிற்கிறாருனாங்க, அது ரிசர்வ் கொடுக்குறேன். அப்போ அப்படி இருக்கும்போது அது அப்புறம் இப்போ கூட செல்வா செத்துப்பட எம்பி, திருவாரூர் எம்பி, இப்படி அவங்களெல்லாம் போய் எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போவேன். அப்பா கையை பிடிச்சிட்டே போகும்போது 7 வயசாக போகும்போது ஏன் சொன்னால் அப்போ என்ன எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டேன். அதனால எதுக்கு பயப்படுறது இல்லை. எது ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் கோசிமணியெல்லாம் அதுமாதிரி கம்பு அதுமாதிரி சென்னையில் வந்து எல்லா சைதை கிட்டு எல்லாரோடையும் இருந்து பந்து எல்லா அரசியலும் பார்த்து வந்து சரி நம்ம வந்து சினிமாவுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு கவிஞன் காத்துறேன். நான் ஒழுங்காக நான் டீ கடை வச்சு தான் இருந்தேன். செவனேன்னு டீ இப்படி ஆற்றுவேன், ரஜினி ஸ்டைல்னா இப்படி ஊற்றுவேன், திட்டுனா இப்படி ஊற்றுவேன், எப்படியே டீயை இப்படி ஆற்றுவேன், லூசு பேலன்ஸ் சொன்னால் இப்படி ஊற்றிடுவேன்.
ஒருத்தர் மேலே ஊற்றிட்டேன். ஆமாம், சத்தியமாக இன்னும் அவனோட பேசுறல அவன் இவ்வளோ மென்டல்ட்டான், என்ன பண்ண முடியும்? அப்போ ரஜினி செத்து பண்ண என்னடா பண்ணுவேன்னா, உடனே ஏரியா முழுக்க கடையை அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிருவேன்ட்டேன். என்னடா ரஜினி உயிரோட யாரை செத்து போட சொல்லிட்டு சொன்னோட, அதுக்கப்புறம் தான் எனக்கு 3 வருஷம் அவ்வளோ பைத்தியம். நம்பாட்டி போடு எப்படியே அவர் உயிரோட இப்போ 72 வயசு உயிரோட இருக்காரு. ரஜினி செத்து போட என்னடா பண்ணுறான்? இதெல்லாம் பொய் இல்லை, உண்மை. ரஜினி செத்துட்டு வரா, ஏய் இந்த கொரடாச்சேரிலேருந்து திருவா வரைக்கும் அடிச்சு எல்லாரும் ஓட விட்டு கடையை அடிச்சுட்டேன், பைத்தியம் அப்படின்னு. அதோட அப்படி இருக்கும்போது ஒரு கவிஞன் காத்திருக்கிறன்னு ஒரு படம் தினமலரில் வந்துச்சு. எவ்வளோ ஒருத்தன் பேப்பர் எடுத்து வந்து அப்போ வந்து புது வருஷம் தான் இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. அதுக்கு முன்னே நான் வந்து சினிமாவில் வந்து போயிட்டேன். அப்போ சொன்னேன், டே நீ அப்படியே பிரசாந்த் மாரியா இருக்கடா, அஜித் மாரியா இருக்கடா. அப்போ அஜித்தும் இல்லை, வச்சு யாருமே இல்லை, நான் வந்தப்பலாம். அண்ணா டே நீ அப்படியே பிரசாந்த் மாரி இருக்கடா, புது வருஷம் படம் அவ்வளோ சூப்பர்ரா, நீ வரலாண்டான்னா. அதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு நான் பாட்டியே இருந்தவொடனே ஒரு கவிஞன் காத்திரம் சொல்லி தினமலர் பேப்பரில் இப்போ தான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லா பேரும் ஏமாற்றுவான், நடிகை தேவை அங்கே தேவைன்னு ஒரு விசாரணை சொன்னால் பாருங்கள், உப்மா கம்பெனின்னு. அது அப்போ தான், இப்போ உப்மாமெல்லாம் கிடையாது. இப்போ ஆஃபீஸும் போட முடியாது, அட்வான்ஸும் கொடுக்க முடியாது, கரண்ட் பில்லும் கட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ஒரு தண்ணி கேன் வாங்கி கூட உட்கார முடியாது, இன்றைக்கி இருக்கு நிலமை. சரி சொல்லிட்டு ஒரு கவிஞங்க சொல்லிட்டான், ஒருத்தர் வந்து போகிறேன் நான் சும்மா ஊதி கத்தான்ட்டு சரி திருவாரூரில் போனேன். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் கேமரா மட்டும் தான் இருந்துச்சு. அந்த மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து லைனில் எல்லாம் சரி பார்த்தா கேமரா இல்லையே. இந்த கல்யாணத்தில் இருப்பான அந்த கேமரா வச்சுன்னா எல்லாம் எடுத்துருந்தாங்க. நானும் போனேன், தம்பி நீ ஹீரோ ஆகிட்ட, 5000 பணம் கட்டு, கேமரா நின்றுலாம் நின்ற எல்லாம் நடிக்க தெரியும், டீ தான் தெரியும், எங்கே நடிக்க தெரியும். சரி நான் நின்று 5000 பணம் கட்டணுன்னே நான் ஊரில் உள்ள டீலாம் கிடச்சி பட்டி கட்டி 5000 கொடுத்தேன். என்னோட நண்பர் ஆதி இருந்தால் சரி கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீ கரெக்டாக 1 வாரம் வாங்க, உங்களுக்கு ஃபோன் வரும், இல்லை உங்களுக்கு லெட்ரு வரும், வந்துருங்கண்டா. அப்போலாம் அது வந்து ஃபோனு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எவன்கிட்ட போய் ஆன்லைனில் பேசுறது. சரி அமுச்சு விட்டு சரி சொல்லி போயிட்டு வந்து எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, படம் எடுப்பானா எடுக்க மாட்டேன். நான் டக்குன்னு உஷார நைட்டு 10 மணிக்கு அன்பு வா போய் நான் போய் அதை பார்ப்போம், அந்த கம்பெனி இருக்கா இல்லையான்னு அப்படி சொல்லி பார்த்தா நைட்டுக்கு இந்த கடையை ஆஃபீஸே காணும். அவன் இன்னொன்று என்ன சொன்னான், நீங்கள் வந்து ஒரு கவிஞன் காத்திரம் பார்த்தா ஹீரோ ஆகிட்டீங்க, நீங்கள் பேனர் வைங்கன்ட்டான். இந்த கொரடாச்சேரி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு தான் பெரிய ஊரில் வச்சு ஒரு கவிஞன் காத்திருக்கிறார், நடிகராக தேர்வு செய்துள்ளார் அப்படின்னு போட்டாச்சு. வரும்போது அன்பு எப்போ நடிக்க போகிற? நான் பாட செவனே இருந்தேன், எப்போ நடிக்க சொல்லி நைட்டு இருந்துங்க டீ ஆற்ற முடியல, பாலை காயறதில்லை, எப்படியே பால் ஊற்றுற டீயை போட்டு கொடுத்துறது. அன்பு நல்லாவே இல்லைம்மா, சரிலாம் சொல்லிட்டு இதுக்கு மேலே வழியை சொல்லிட்டு இந்த பையன் சொன்னாலே ஃப்ரெண்டு பிரசாந்த் மாதிரி இருக்குன்னு சரின்னு மெட்ராஸ் இருந்தா ஊரு கம்மியெல்லாம் அலைஞ்சா எல்லா பயிலும் போய் டீ வாங்கி கொடு, இட்லி வாங்கி கொடு, சாப்பாடு சொல்லி அலைஞ்சு பார்த்துட்டு அதோட சரி வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கிட்டேன். இங்கேயே தங்கி சினிமாவுக்கு ஆளும் நனைஞ்சி இப்போ எளியில் ஏகப்பட்ட ஆயிட்டு. அப்போலாம் அரவிந்த் சார்லாம் பிஸியில் இருந்தார். எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசியாக இல்லாமல் விஜயராகபுரத்தில் சேத்துப்பட்டில் ரூம் போட்டு தங்கியிருந்தேன். அப்போ தான் விஜய் என்ட்ரி அவர் நான் போய் அலைஞ்சு முடிஞ்சு வந்து விஜய் வந்து அப்போ தான் ஒரு நாளையத்து படம் நடிக்கிறார். எதுக்கு இதை சொல்ல வரேன், நான் ஜெயிச்சு சொல்ல வரேன், நீ எதோ பேச தப்பாக நினச்சிங்கன்னா நான் நிப்பாட்டிடுறேன். ஆமாம், யாராவது ஒரு ஆளுக்காவது நான் பேசுகிறது ஒரு கஷ்டமாக இருந்தால் நான் நிறைய செஞ்சு ஆர்கே சினிமாவில் விட்டுறேன். அதை நான் சொல்கிறேன், அது ஓப்பன். ஏன்னா அப்போ வந்து நான் சேத்துப்பட்டில் இருக்கேன், ஒரு குடிசை வீட்டில் 400 300 மழை பெஞ்சா ஊற்றும், படுத்தாலும் தண்ணி வந்துடும். அப்படி இருந்திருக்கும்போது நாளையத்து படம் லைலா காலேஜில் ஷூட்டிங் நடந்துச்சு. சரி எல்லா பக்கம் அலைஞ்சு கிடைக்கல சொல்லிட்டு சரி லைலா ஷூட்டிங் நடந்தா ஓடியாந்து. ஏன்னா காலேஜில் நான் ஸ்டூடெண்ட் மேல் தான் பண்ணி பார்த்தீங்களே வத்தலும் தொத்தலும் நின்றுனே அதான் நான். அப்புறம் சரி போனால் தாமுக்கு வந்து எஸ்எஸ் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறாரு காலேஜில். அப்போ வந்து 7 அப்போ ஃபிலிமை சாப்பிட்டாலும் துரத்தி விட்டான். இப்போ அரவிந்த் சாருக்கு தெரியும் எல்லாமே, வெளியே சாப்பிட்டா டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஏறி போய் கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுருவா, இல்லைன்னா அதாவது ஷிஃப்டிங் மாரி கொடுத்துருவார். அப்போ என்ன பண்ணார், 9 7 8 டேக் வந்து தாமுக்கு வரல. நான் அன்றைக்கி இந்த ஸ்கூல் படத்துக்கு வந்தப்போ நான் கேட்டேன், ஓ அப்படியா அப்போவா அவர் சார் வானமேலையிலே 24 டேக் வாங்கணும் அப்படின்னு. சரி 9 டேக் வரைக்கும் வந்துச்சு, நடிப்பிக்கலை. இப்படி தோலை கையில் போட்டுக்கிட்டாரு, வடை சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு, எல்லா இது வேணுமா ஜூஸ் சாப்பிடு, ஆனால் ஃபிலிமை மட்டும் சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிருந்தார். இதுக்கப்புறம் நான் எப்படிங்க போய் சான்ஸ் கேட்பேன் அவர்கிட்ட போய்? அவ்வளோ பெரிய தாமு, மிமிக்கரி தாமு. நானாவது டீ கடை போட்டது டீ ஆசனம் எல்லாம் ஆற்றுவேன், அவர் போனேன். அப்புறம் மேலே அதை விட்டு அதுக்கப்புறம் அஜித் வந்தார். நான் கேட்காத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை, செய்யாத உதவி இல்லை, எல்லாத்தையும் பார்த்து முடித்து வந்து இனி சினிமா இப்போ தெரிஞ்சு போய் ராஜி 2 போய் வேலை செஞ்சேன். ராஜி 2 போட்டு அங்கே நான் தான் கிங்கு தான், என்னை பார்த்தா தெரியுமே.
என்னை பார்த்தாலும் சும்மா அதர்னு சொல்லுவாங்க ரஜினி, அது அவரு கிடையாது, எனக்கு தான். நான் அங்கே போய் கிங் ஆகிட்டேன். ராஜ்கிரண் சார்ட்ட போயிட்டு நான் தான் இல்லை பணம் கொடுக்கறது போகிறது வரலாம். போய் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேல்சாமி கில்சாமி வடிவேல், அதான் வடிவேலுக்கு நான் தான் காசு நைட்டு இப்போ நான் கொடுக்கணும். அது நான் நிறைய பேர் சொல்லிட்டேன். இப்படிலாம் வந்து அதுக்கப்புறம் ஆஸ்கார் ரவிச்சந்திர போய் அதுக்கப்புறம் நாட்டாமன்னு ஒரு படத்தை நாங்கள் வாங்கி அந்த படம் நான் தான் முதல்ல வாங்க சொல்லி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாட்டாமை, பெரிய மருது, தெர்மட்டர் 2, கிக் பாஸ்டர், ஜுராசிக் பார்க்கு, இப்படி பல படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஊருக்கு போனேன். நல்லா இது மெயினாக நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, நான் வந்து சினிமாவுக்கு வந்து என்னோடய ஊரில் எல்லோரும் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த கௌரவத்துக்காக நான் வந்து என்னுடைய சொந்த பந்தத்தையோ ஒரு நல்லதுக்கு அதான் சொல்லிப்பேன். என்னோடய அண்ணன், தம்பி, தங்கச்சி, சொந்த பந்தம் எந்த ஒரு நல்லதுக்கு நான் போனதே இல்லை. அந்த ஊரில் போய் நான் காலை வச்சதே இல்லை. கொரடாச்சேரியில் எங்கள் அப்பா செத்தார், ஆஸ்கார் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, போயிட்டு வந்தேன். அடுத்து எங்கள் அம்மா செத்தாங்க, போனேன். அதுக்கப்புறம் என்னோடய சொந்த படம் எடுக்க தான் நான் என்னோடய கொரடாச்சேரிக்கு போய் படத்தை எடுத்தேன். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, டேய் நீ சொன்னதை சாதிச்சுடா. ஏன்னா எங்கள் ஊரில் கொலை தான் நடக்கும். கொரடாச்சேரிங்கிறது ஒரு கொலைகார ஊர்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் போய் நான் படம் எடுக்கும்போது எல்லாருமே வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நீ எந்த லட்சத்துக்கு போய் எங்கே வந்து இதே ஊரில் கொரடாச்சேரியில் படம் எடுத்துட்ட, பெரிய விஷயம். இன்றைக்கி வரைக்கும் அந்த கொரடாச்சேரியில் எல்லாருக்கும் பேர் போல இருக்குது. ஏன்னு காரணம், நான் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே போய் வந்து என்னோடய ஊரில் படம் எடுத்துருக்குன்னா இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க. அதனால தான் சொல்கிறது, இந்த ஓடிடி ஆகிய காரணமே இதுதான். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருமைப்படுத்திய ஊமை விழிகள், உழவன் மகன் போன்ற படங்களை எடுத்த அரவிந்த்ராஜ் சார் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்.ஏ. சந்திரசேகருடைய பாசறையில் வளர்ந்து விஜயகாந்துக்கு புதிய ஒரு பரிமாணத்தை கொடுத்த பூந்தோட்ட காவல்காரனுடைய டைரக்டர் திரு செந்தில்நாதன் சார் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஆர்கே சினிமாஸுடைய நிறுவனர், தலைவர், எங்களுடைய அன்பு அண்ணன் அன்பு சார், அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தறல் கொடுத்துருங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண்காந்த். நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். ஒரு 4 படம் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போது என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து அமேசானில் தான் இந்த ரெவென்யூ ஷேருங்கிற மாடலில் கொடுத்துருந்தேன். அப்போது அந்த ஓடிடியில் அந்த லான்ச் பண்ண டைமில், ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months கழித்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரு 3-4 years முன்னாடி ஒரு டெம்பிளுக்கு வெளியில், ஒரு கோவிலுக்கு வெளியில் ஒரு பெக்கர் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பெக்கருக்கு நீங்கள் கோவில்லேருந்து அப்படி வெளில வரும்போது அவனோட தட்டில் ஏதோ ஒன்று போடுறீங்கல்ல, ஒரு காயின், அது மினிமம் இன்றைக்கி 5 rupees. கரெக்டாக? ஸோ மினிமம் ஒரு பெக்கர் ஒரு கோவில் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு, தட் இஸ் ஒருத்தர் ஆஃபர் பண்ணக்கூடியது மினிமம் 5 rupees இன்னைக்கு. ஆனால் இந்த ரெவன்யூ ஷேரில் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா வரக்கூடிய இன்கம் 2 rupees 80 நடுவில் நீங்கள் அப்படியே ஒரு பாதி பார்த்துட்டு நின்றுட்டிங்கன்னா 1 rupee 60 அந்த டினாமினேஷனே கிடையாது. இப்போ அந்த பைசேஸில் தான் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை இதை விட கேவலமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த உலகத்திலே கிடையாது. ₹1 இந்த உலகத்தில் ப்ராடக்டே கிடையாது. ஸோ அன்னிலேருந்து என்னோடய படத்தை வந்து நான் மற்ற ஓடிடிக்கு கொடுக்கறத நிறுத்திட்டேன். இதுக்காக ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிக்கிற லெவலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா இவங்க ஓடிடின்னு ஓவர் த டாப் இல்லை, ஓட்டி பார்க்குறது தான் ஓடிடி ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்ம என்னைக்கு இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை கட்டி எவ்வளோ படம் வேணால் பார்த்துக்கலாம், மாதம் ஒரு ₹300 கட்டுங்க. இது மாதிரி ஒரு 10 ஆப்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதம் வேணால் ஒரு எந்தூசியாசமில் ஒரு 4-5 படம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வாரம் ஒரு படம் தான் பார்ப்பீங்க. டெய்லி ஒரு படம் பார்த்தா உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் செய்ய முடியாது, உங்கள் பொழப்பை நீங்கள் நடத்த முடியாது, படம் பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் தான் ஒரு மனுஷனால் பார்க்க முடியும். மேபி ரொம்ப சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 2 படம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு ₹300 ₹400 கட்டுறீங்க, 4 ஆப்பு கட்டுறீங்க, அதுவே ₹1000 ஆயிடுது. ஸோ லாஜிக்கில் பார்த்தா அந்த ₹1000 டிவைடட் பை 4 ஃபிலிம்ஸ் போடுங்க. ஒரு படத்துக்கே நீங்கள் ₹250 கட்டுறீங்க. சினிமா போடுறதை விட ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பார்க்குற ஓடிடியை நம்ம நிறுத்தணும், அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா மக்களில் இந்த கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களாம் அந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து அதை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எந்த ஓடிடியும் ஐயோ இந்த மக்களுக்கு இந்த கால்குலேஷன் பண்ணிடவே கூடாது, மக்கள் அப்படியே அது பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் காசு கட்டிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அன்பு செல்வன் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிடி லான்ச் பண்ணோன்னு.
ஸோ நான் அப்போ அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் மாதம் மாதம் மக்கள்கிட்டேருந்து இந்த சந்தா பேரில் காசை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஓடிடி ஆரம்பிக்கிறதா இருந்தால் நான் பண்ணித்தர மாட்டேன் சார். பேப்பர் மூவி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் காசு கட்டணும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கட்டுற ஓடிடி எல்லாம் நீங்கள் பார்க்காத படத்துக்குலாம் லாஜிக்கலாக கட்டிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் இருக்குல்ல, அந்த சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு தோசை ஒரு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பீஸா வேறு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, அதுக்கு காசு கட்டுறீங்க. இப்போ நீங்கள் கட்டுற காசெல்லாம் அந்த ஸ்விக்கி சொமேட்டோ போய் தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஆனால் மற்ற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு சப்ளை பண்ணிட்டே இருந்தேங்க இருக்குன்னு சொன்னால் எந்த ரெஸ்டாரண்ட்டாவது பண்ணுவாங்களா? எவனாவது பண்ண, எந்த லூஸாவது அது பண்ணுமா? அந்த லூஸு தான் ப்ரொடியூசர், அதுதான் ஓடிடி. இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்கே அன்புச்செல்வன் அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். 2 நிமிஷம் தான். என்னென்னா, நான் பவுடர்னு ஒரு படம் பண்ணேன். நிக்கில் முருகன் பிஆர்ஓ அவர் தான் மெயினாக லீட் பண்ணார். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இங்கே இருக்கிற ஒரு 2-3 தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் மெம்பராக இருக்கேன். அன்புச்செல்வன் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி அன்றைக்கி தான் பதிவு பண்ணி அடுத்த நாள் சென்சர் ஆகிட்டேன். ஒரே நாள் தான். அதுக்கப்புறம் ஹரா வந்து மோகன் சாரை வச்சு பண்ணோம், கொஞ்சம் பெரிய படம். அந்த படம் வந்து அதே மாதிரி தான். நான் கொடுத்து நிறைய டீட்டெயில்ஸு, நீ ஃபோட்டோ கொடு, டிகிரி எடுத்து கொடு, சென்சாரில் அப்ளை பண்ணிட்டோம். 3 நாள் ஆச்சு, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. படம் ரிலீஸ்க்கு டேட்டும் ஃபைனல் பண்ணிட்டோம். ஹராவும் அதே மாதிரி தான். இவருக்கு ஃபோன் அடித்தேன், காலையில் எடுத்து வந்து கொடுத்தேன். பூபதினு ஒருத்தர் ஈவினிங் கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் சென்சார். அன்பு அவர்கிட்ட இருக்கிறது என்னன்னா மிகப்பெரிய வேகம். ஆக்சுவலாக இப்போ நம்ம சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க எல்லாரும் என்கிட்ட சொல்லும்போது, எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எல்லாரும் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கன் மணிமாறன், ஃபைட் மாஸ்டர்ஸ், நிறைய பேர் நாம் சங்கத்திலேருந்து வரவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, நான் இந்த சங்கத்தில் இருக்கும்போது எனக்கு வேலை கிடைக்குது, நான் வேலை செய்கிறேன், அதுதான் பெரிய விஷயம். வாய்ப்பை தேடுறதை விட வாய்ப்பை உருவாக்கணும்னுவாங்கல்ல, அந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்காப்புல. இந்த ஒரு சிறந்த தளமாக இந்த ஓடிடி தளம் இருக்கும். நம்ம சொன்னோம்ல, நம்ம யாருக்கும் போட்டி இல்லை. நாம் சிறந்த படங்கள் எடுக்கும்போது நம்மளை தேடி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றி இன்றைக்கே நிரூபணமாயிருக்கு. வாழ்த்துக்கள். ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளத்திற்கு வந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் என் இனிய இயக்குனர் அரவிந்த் ராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், மெயினாக இந்த ஓடிடி தளத்தை அவர் தான் சொன்னார், அன்புச்செல்வன் சார் தான் உலக அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கும் இணையதள நிபுணர்களுக்கும் நானும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளத்தை வெளிநாடு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அப்புறம் மேடையில் பேசும்போது முதல்ல பேசிடணும். ஏன்னா நாம் என்னென்ன நினைக்கணுமோ பேசணும்னு அது எல்லாருமே பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட்டு காட்டிட்டார். தான் எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம், சின்ன வயசுலேருந்து எப்படி வந்தோம் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த ஓடிடி தளத்தை வந்து அப்படியே பிரித்து மேஞ்சி இப்படியே அறிவார்த்தமாக பேசுனது அருண்காந்த். நிறைய விஷயங்கள் எனக்கு கூட தெரியல, நிறைய என்ன ஓடிடியில் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவ்வளோ விஷயத்தையும் அவர் அவ்வளோ அழகாக சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, பாவம் இவர் சொன்னார், உங்கள் முகத்துலலாம் தெரியுது நாம் வந்து எப்படி வெற்றி அடைய போகிறோன்னு. அவர் பார்த்தாரு. எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஐயோ வீட்டுக்கு போகணுமே, பஸ் இருக்குமா, பஸ் இருக்காதா, அங்கே சாப்பாடு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த ஓடிடி தளம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும். ஏன்னா இப்போ இவங்க பேசியிருக்கிறது, இவங்களுடைய இது வந்து ஒரு பிரச்சாரத்தோடு முடியாமல் கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே இருக்கணும். யாரோ ஒரு பெரிய படம் வந்துச்சு, ஒரு பெரிய நடிகர்கள் படம் வந்துச்சு, பெரிய தயாரிப்பாளர்கள் படம் வந்துச்சு, உடனே மாறிடுறாங்க. முதல்ல ஒவ்வொரு ஓடிடித்தளம் ஆரம்பிக்கும் போதும் இப்படித்தான் ஆரம்பித்தாங்க. சிறுபட முதலீட்டாளர், சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக தானே ஆரம்பித்தது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஆனால் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்,
டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பெரிய வேலை பெரிய இதுன்னும் போது மாற ஆரம்பித்து எல்லாரும் நம்மளை விட்டு ஒரு 5-6 ஓடிடி தளங்கள் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாங்க. இப்போ இவங்க நம்ம கிட்ட இருக்காங்க, கடைசி வரைக்கும் இவங்க நம்ம கிட்டே இருக்கணும். சிறு படத்தை மட்டும்தான் வாங்குவேன், பெரிய படம் வந்தால் கூட வாங்க மாட்டேன் என்று இந்த பதவி பிரமாணத்தில் எடுத்துக்கொண்ட இதை ஃபாலோ பண்ணணும். கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் அன்பு செழியன் அவர்கள். அதுக்காக நான் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்வாழ்ப்பை வழங்கிய அண்ணன் அன்பு செல்வன் அவர்களுக்கு முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அரங்கம் நிறைய அமைந்திருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு செழியன் அவர்களை பற்றி ஒரு ஏவி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதில் அவருடைய முகத்தை மறைச்சிட்டு எல்லாருடைய முகத்தையும் நம்ம ஒட்டி ஒட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்தோம். நீங்களாக டீ கடை வச்சுருந்தீங்க, நாங்கள் அது கூட இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் சினிமாவுக்கு வந்தோம். நம்ம அருண்காந்த் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக அந்த ஓடிடியை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. உண்மையிலே என்ன நமக்கு தோணுதுன்னா, ஒருத்தர் ஓடிடிக்கு போய் தன்னுடைய படத்தை ஃப்ரீயாக போடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதாவது ஒரு ஆசையில் நம்ம பண்ணிடுறோம், ஒரு ஆசையில் நடிக்கணும்னு வந்துடுறோம், ஒரு ஆசையில் நடிக்கிறோம். அதுக்காக வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்த தொகையை நம்ம அதில் செலவு பண்ணுறோம். என்னட்ட ஒரு நண்பர் வந்தார் ரொம்ப முன்னாடி, நான் பேரை சொல்லக்கூடாது, சார் என்ன தெரியுதா அப்படின்னாரு. நம்ம எப்போதும் தெரியலனாலும் டக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால பார்த்த மாதிரி இருக்கு சார், கரெக்டாக பிடிக்க முடியல அப்படின்னு. சார் நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு வந்தேன் சார். அப்போ நீங்கள் சொன்னீங்க சார் சினிமாவில் காசே வராது சார், நீங்கள் எப்படி சார் இதில் போராடி ஜெயிக்க போகிறீங்க, வாழ்க்கையில் போய் நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, வந்த பிறகு சினிமாவுக்கு வாங்கன்னு சொன்னீங்க சார். நான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் சார்னாரு. ஸோ கேட்ட போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களா, பெரிய விஷயம். ஆமாம் சார், நான் துபாயில் போய் ஒர்க் பண்ணி ஆனாலும் இன்னும் எனக்கு அந்த சினிமா ஆசை விடல சார். இதுதான் சினிமா, அந்த சினிமா ஆசை எனக்கு விடல சார். இப்போ நான் படம் பண்ணுறதுக்கு தோதா வந்திருக்கேன் சார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன் சார் அப்படின்னாரு. அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி, ஏன்னா முதல்ல நான் உங்கள்கிட்ட தான் வந்தேன், அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் சார்னாரு. சரி சார் பார்க்கலாம் சார், எந்த மாதிரி கதை சார் அப்படின்னு ஒரு ஃபைலை எடுத்தாருங்க. நம்ப மாட்டீங்க, தட்டுறாரு. நம்ம இந்த படங்கள்லாம் தூசியை போட்டு தட்டுவோம், தூசி பறக்கும். உண்மையிலே அந்த ஃபைல்லேருந்து தூசி பறக்குது. இந்த கதையை தான் சார் நான் அப்போ உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன்னாரு. எத்தனை ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு முன்னால் அவர் செய்த ஒரு கதையை இப்போ எடுத்துகிட்டு உள்ள திறந்தா இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் உடையும், பேப்பர் உடையும். பார்த்துருக்கீங்களா ஃபைலில்? நம்மள்ட்ட எல்லார்ட்டையுமே இருக்குமா இந்த மாதிரி கதைகள் தான் நிறையா. பேப்பரை திருப்பும் போது உடையுது. சார் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னாரு. சார் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி எடுங்க, அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. உடஞ்சிடக்கூடாது கதைன்னு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், சினிமா என்பது அப்படிப்பட்ட ஒரு தாகம். அதான் அது ஒருத்தரை பிடிச்சிடுச்சின்னு வருங்களேன், விடவே விடாது, விடவே விடாது. நீங்க எங்க போனாலும், எங்க சுத்தினாலும், எங்க வந்தாலும் சினிமாவுக்கு தான் வரும் கடைசியா. நம்ம அன்பு செல்வன் சார் சொன்னார்ல, ஒரு கவிஞன் காத்திருக்கிறான்னு. இன்னைக்கு அந்த கவிஞன் காத்துட்டு தானே இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கவிஞர் காத்துட்டு தான் இருக்காரு. அவர் சாதிக்க வந்தார்ல நடிகனா, நம்ம எல்லாரும் தான் கொண்டுட்டு வரணும் அவரை நடிகன் ஆக்கணும். ஏன்னா நம்மளை பத்தி அவர் சிந்திக்கிறாரு, அவரை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இந்த ஆர்கே சினிமாஸோட ஓடிடி தளம், ஓடிடி என்பதை பற்றி ரொம்ப அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த 3 நாளுங்கிறது குறைவாக தான் எனக்கு பட்டுது. தியேட்டரில் கொடுக்க மாட்டாங்க டெஃபினட்டாக. அதாவது அதைத்தான் சொல்ல வரேன். எப்படியாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த படத்தில் காசே வர வேணாம் சார், என் காசு போனால் பரவாயில்ல சார், என் படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடணும் சார் அப்படின்வாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன ஒரு ஆசையோட, என்ன ஒரு தாகத்தோட அந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. அது ரைட்டு தப்புங்கிறது அடுத்த ஸ்டேஜ். ஆனாலும் அந்த படத்தை இன்னைக்கு சினிமா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு.
ரொம்ப ஈஸியாக படத்தை எடுத்துடுறாங்க. ஏன்னா சின்ன சின்ன கேமரா, இன்னும் மொபைல் கேமராவில் வந்து படம் எடுக்கக்கூடிய டெக்னிக்கெல்லாம் வந்துடுச்சு. அதை அதுக்கான பரிசு வழங்கக்கூடிய போட்டியெல்லாம் நடத்தி மொபைல் கேமராவில் எடுத்த படத்துக்குன்னே தனி விழா நடத்துகிற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுக்கிற கட்டத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் அதை வெளியே கொண்டு வர்றதற்கு மிக ரொம்ப கடினம். அதற்கு அன்பண்ண மாதிரி ஆட்கள் வந்து இந்த அளவு ஒரு முயற்சி எடுத்திருக்காருங்கிறது வந்து நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் அவரை பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அன்பு செல்வன் சார் இந்த சங்கத்தை ஆரம்பித்த அன்னையிலேருந்து அப்பப்போ நான் கேள்விப்படுற ஒரு விஷயம், அது அண்ணன்ட்ட மேடையில் வச்சுக்கிட்டே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நின்றுடுவாருங்க. பலர் சொல்லியிருக்காங்க, என்னங்க பண்ண போறீங்க, என்னமோ பிரச்சனைன்றீங்க அப்படின்னு. இல்லை, நான் அன்பண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன் வரேன்ட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய வேகத்தை பற்றி சொன்னாங்களா, அது எப்படிப்பட்ட ஒரு வேகம்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த வேகம் இருப்பதால் தான் அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும். அதனால் வேகத்தை விட்டுறாங்க, நான் உங்கள் வேகம் தேவை. அம்மாவையும் வச்சுக்கிட்டு சொல்கிறேன், வேகம் தேவை, அதை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அற்புதமான ஒரு மனிதர், போராட்ட குணம். அதாவது போராட்டம்ங்கிறது தேவையான ஒரு விஷயம். அந்த போராட்டத்தில் அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்காக இப்படி ஒரு, அதாவது என் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, உங்கள் படத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ஓடிடி தளத்தின் மூலமாக வழங்கி இருக்கிறார். இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு இதுக்கு உதவி பண்ணுறோமோ அந்த உதவியில் தான் இந்த ஓடிடி தளம் எழுந்து நிற்க வேண்டும். ஓவர் த டாப்புங்கிறது இது ஓவர் த டாப்னு போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஓடிடியாக அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவர் நோட் பண்ணுறாரு, நோட் பண்ணல, அது வேற. உங்கள் ஃபோன் நம்பரை நான் பார்த்துருவேன்னாரு. அவர் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. சார் சொல்லும் போது ரொம்ப அற்புதமாக சொன்னார், போட்ட உடனே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சார்னு. அந்த மாதிரி நிச்சயமாக இதற்கு வந்து எல்லோரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா வந்து சின்ன சினிமாவை பற்றி பேசிட்டு போகிறது சுலபம். அதை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் திரு அன்பண்ணன் அவர்கள். அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே துணையாக இருப்போம். உங்கள் வேகத்தை குறைச்சிக்காதீங்க. நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய புதிய சிந்தனைகளுக்கு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருங்க. நாங்கள் எல்லோரும் என்றைக்கும் துணையாக இருப்போம்னு கூறி, உங்களுடைய இந்த ஓடிடி தளம் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மிகப்பெரிய ஒரு தளமாக வர வேண்டும். அதிலே நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.